Hello. Welcome to Conversations, episode 2. Thank you. Cheers. Cheers. So, first episode Faisal கூட முடிச்சிட்டோம். செகண்ட் எபிசோட் உன்னை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இந்த எபிசோடில் நம்ம மோஸ்ட்டாக உன்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், நம்ம சின்ன வயசில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அன்டில் மேபி யோர் காலேஜ் டேஸ் வரைக்கும் உனக்கு இருக்க ப்ரீஃபான மெமரிஸ் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் விருப்பமாக ஒரு கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க உன்ட்ட. ஓகே, என்னது அது? நம்ம ஃபேமிலியோட பேர் வந்து கான், பட் வை ஷபானா ஆஸ்மி? There is a story behind. அதுக்கு பின்னாடி என்ன ஆக்சுவல் ஸ்டோரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்துட்டு பாவா வந்து வச்சாரு. அதுக்கப்புறம் ஷபானா ஆஸ்மி வந்து ஷி வாஸ் a famous actress அந்த டைமில். ஸோ அதனால அந்த பேர் வந்துட்டு எனக்கு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஷபானா கான் தான் வச்சுருக்கோம். அது ஏன் ஆஸ்மியா வந்துச்சு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அதே ஒரே ஒரு ரீசன் என்னன்னா அது ஆக்ட்ரஸ். இது வந்து நேயர் விருப்பம், ஃபைசல் கேள்வி, என்னோட கேள்வி கிடையாது. ஸோ அதான் இப்போது சொன்ன மாதிரி நம்மளோட மெமரிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நீ கோட்ரஸில் பிறந்தது இல்லையா? ஸோ அங்கேருந்து உனக்கு ஏதாவது மெமரிஸ் இருந்துச்சுன்னா ஆர் சம் ஸ்டோரிஸ் ஃப்ரம் தேர், தென் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். அந்த வீட்டில் உனக்கு என்ன மெமரி இருக்குது? அட்லீஸ்ட் சாட்சி சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு மெமரி இருக்கும். அதில் எனக்கு ஆக்சுவலி மெமரி இல்லை, பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஸ்மால். மம்மி சொன்ன வரைக்கும் என்னன்னா, நான் ஒரு தாட்டி வந்துட்டு டேடி வந்து வேலைக்கு போகும்போது பின்னாடியே போயிட்டேன்னு சொன்னாங்க. பின்னாடியே போயிட்டு டேடி வந்துட்டு வேலைக்கு போயிட்டாரு, ஆனால் நான் அங்கேயும் ரோட்டில் இருந்துருக்குறேன். மம்மி வந்து தேடிருக்காங்க, இங்கே என் பொண்ணு காணும். அப்போல்லாம் ரொம்ப வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தா ஒரு அம்மா வந்து சொன்னாங்களாமா, வந்து இந்த பொண்ணை இது பண்ணிடாதீங்க, அழங்க குழந்தை அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இல்லையே, இது கேள்விப்பட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ஆச்சு. பட் அதுக்கப்புறம் மெமரிஸ்ன்னு பார்த்தோன்னா ஜாஸ்தி வந்துட்டு ரோஸ்மவுண்ட் அங்கே தான் நிறைய மெமரிஸ் ஞாபகம் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ரோஹிணி, அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஓகே ரோஸ்மவுண்ட் வீடு. அங்கே உனக்கு இருக்க, எனக்கு ஆனஸ்ட்லி அந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இல்லை. அப்போ நான் ரொம்ப சின்னதாக இருந்தேன். பட் அந்த வீட்டில் உனக்கு ஞாபகம் இருக்க விஷயங்கள், அந்த வீடு எப்படி இருந்துச்சு? லைக் பியூட்டிஃபுல் ஹவுஸ். எப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி டாப் ஹில்ல இருக்கும், அது மேலே போகிறதுக்கே கஷ்டம். சல்லு வந்துட்டு நிறையா வந்து வலிக்கி விழுந்து ஸ்கூலுக்கு போகும்போது அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். பட் மேலே போனால் அங்கேருந்து வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஓனர்ஸ் அவங்க வீடு, அது பக்கத்தில் வந்து நம்ம வீடு. ஸோ இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த டோர், அந்த ஜாலி. அதுக்கப்புறம் அங்கே ஃப்ளவர்ஸ், அதுக்கு முன்னாடி கார்டன் இருக்கும், அங்கே வந்துட்டு ப்ளம்ஸு. அதுக்கப்புறம் அங்கே அந்த காலனியில் ஃபுல்லாக தெரிஞ்சவங்க நல்லா. அங்கே ஏதோ ஒரு சின்ன பையன், குட்டி பையன் வந்து அந்த சுதீர், பூனை கண்டு பையன், சுதீர் பேர். இப்போ கேள்விப்பட்டேன் எங்கேஜ்டாக இருக்கான் ஏதோ. அவ்வளோ பெருசாகிட்டாங்க அந்த குழந்தைங்களாம். நிறைய மெமரிஸ். அங்கே மாடி வீடு இருக்கும் ஆக்சுவலி, உடன். அதோட ஃப்ளோர் வந்து உடன் மாடி. அங்கே மேலே வந்து சைக்கிள் வச்சுட்டு ஓட்டிட்டு, அப்புறம் சொப்பு வச்சு விளாடுறது, அந்த பொட்டுக்கல்லை செய்யறது, அதெல்லாம். ஸ்கூல் விட்டு வந்தப்புறம் மம்மி வந்துட்டு சுட சுட பன் இது பண்ணி டோஸ்ட் பண்ணி டீ கூட கொடுப்பாங்க. பிரெட் பன் ஜாம். அப்போ நீ சைல்ட் ஜீசஸ் ஸ்கூல்ல இருந்தல்ல? நான் வந்துட்டு சைல்ட் ஜீசஸ் ஸ்கூல் தான், கரெக்ட். சைல்ட் ஜீசஸ். அங்கே ஏதாச்சும் மெமரிஸ்? நிறையா. பிகாஸ் ஸ்கூல் படித்ததை விட நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் ஜாஸ்தி. ஸோ படித்தது ஒரு பக்கம், படித்தது வந்து அப்போ வந்து ஐ வாஸ் நாட் தட் குட் இன் அகாடமிக்ஸ். அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் ஆஃப்டர் பெத்லஹேம்க்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சது. எனக்கு அங்கே ஞாபகம் இருக்குது, உன்னோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்குலாம் நாங்களாம் வந்திருக்கோம். கரெக்ட். அதில் அப்போ அங்கே நல்ல கூட்டமாக இருக்கும். அப்போ வந்து கிஷோர் சா, குலாப் சா எல்லாருமே வருவாங்க அந்த ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு. பார்த்தா நான் ஒரு ஃபங்க்ஷன்லேயே 4 இதில் இருப்பேன்.
4 Event. இதர் டான்ஸ் ஆர் ட்ராமா ஆர் எனிதிங். பட் எனக்காகவே வந்து நடுநடுவில் வந்து வேற ஏதாவது வைப்பாங்க, பிகாஸ் சேஞ்ச் பண்ணணும். ஒரு படகா டான்ஸ் இருக்கும், ஒன்று வந்துட்டு பரதநாட்டியம் இருக்கும், அப்புறம் பஞ்சாபி டான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. அது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மெமரிஸ் வெரி வெரி நைஸ். டீச்சர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆல்சோ அந்த டைமில். அது யூனிஃபார்ம் ஞாபகம் இருக்கு, ஃபுல் green இல்ல, நீங்க dark சைல்ட் green. ஜீசஸ்ல இருக்கும். வித் ஸ்கர்ட் அண்ட் ஸ்வெட்டர் அண்ட் செக் சல்மானும் அங்கே தானே படிச்சான். சல்மான் அவங்க தான் படிச்சான். அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க அவன் போயிட்டீங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே படிச்சான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெக் ஸ்கூல் மாறிட்டீங்கன்னா நான் Bethlehem. கம்ப்ளீட்டட் 5th 4th again repeated. அதுக்கப்புறம் 5th முடிச்சிட்டு then I moved to Bethlehem. அங்க it's also very nice. அதுக்கப்புறம் தான் நான் பிக்கப் பண்ண கொஞ்சம் படிக்கிறதுல. இது இல்லை நம்ம ரோஹிணி வீடு. ரோஹிணி வீடு அங்கே அதுக்கப்புறம் மூவ் ஆனது. ரோஹிணி இஸ் ஆல்சோ வெரி நைஸ் மெமரிஸ். அங்கே நிறையா கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க இம்ரான், இர்ஃபான் அவங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் பிந்து, சிந்து பிந்து அவங்க பேர். அவங்கெல்லாம் அவங்க கூடலாம் விளாண்டுட்டு இந்த ஆனுவல் ஸ்டாஃப் பார்ட்டி எல்லாம் பண்ணுவோம் நம்ம. அப்போ ஸ்டாஃப் பார்ட்டி மாதிரி அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுட்டு நம்ம எப்படி அங்கே பண்ணுவாங்களோ அதே மாதிரி ட்ராமா, டான்ஸ், ஆனால் அவார்ட்ஸ் கொடுக்குறது, அது அந்த ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஹோட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்போவே. ஸோ அதனால அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே முன்னாடி தான் காவா இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு. அந்த இது கொஞ்ச நாள் பழக போட்டு வச்சுருந்தாங்கல்ல, லைக் நம்ம அந்த இது வழியாக கிராஸ் பண்ணி போகிற சைடில். அப்புறம் அதுக்கு வேலி போட்டாங்க. கரெக்ட். தண்ணி மழைலாம் வந்தால் ஃபுல்லாக மூடிடும். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி. அங்கே சொப்பு வச்சு விளாட்றது. நம்ம பை த வே கோட்ரஸ் வீட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரோஸ்மவுண்ட் போயிட்டோம். ஸ்டேட் பேங்க் காலனியும் ஃபுல்லாக மறந்துட்டேன். எக்ஸாக்ட்லி. ஸ்டேட் பேங்க் காலனி இஸ் மெயின். இந்த நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் இது ஸ்டேட் பேங்க் காலனி எல்லாமே. லைக் ஃப்ரைடே ஆனால் அங்கே we get together. அதுக்கப்புறம் சாப்பிட்றது, இந்த ஆடுறது, குதிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கை உடைக்கிறது, அந்த ஷாமியானா போட்டு அடியில் உட்காந்துட்டு விளையாடுறது, கட்டி கோழியெல்லாம் துரத்திட்டு வரும் சல்மான். அதுக்கப்புறம் உள்ள பூனைங்களை வச்சுட்டு அது விளையாடுறது. அப்புறம் ரோஷு வந்துட்டு மேரிட் இல்லை. ஸோ ரோஷு வந்து எல்லாமே நம்மளுக்கு சாமான்லாம் கொடுக்குறது, சமையல் செய்யறதுக்கு, கூட்டாஞ்சோறு செய்யறதோ, அது கூட்டாஞ்சோறு அது செய்யறதுக்கு நீங்க பத்த வைப்பீங்க ஞாபகம் இருக்கா? அது பத்த வைக்கிறதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் ஃபைனலி மேட்ச் பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். திரும்பி இன்னொரு மேட்ச் பாக்ஸ் அது பத்த வச்சு சாப்பாடு செஞ்சு அது பாதி வந்து பாதி வேகம் அப்படியே அதுவே சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். நல்ல ஒரு மெமரி. அதுக்கப்புறம் அங்கே அதுதான் அந்த காம்பவுண்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். அழுக்காக இருக்கும், பிகாஸ் இந்த இலையெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ அது ஹேவிங் OCD ஐ திங்க். உனக்கு இந்த பெட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம அங்கே ஸ்டேட் பேங்க் காலனியில் இருக்கும்போது அந்த 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 நாயோட கேஜ் இருக்கும், ப்ளஸ் அங்கே நிறைய பூனைங்க, கோழி அதெல்லாம் இருக்கும். அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்குது. அந்த உள்ள கூண்டுக்குள்ளே வந்து பூனைங்கெல்லாம் வச்சுட்டு அதை கலாட்டா பண்ணிட்டு பாவம் அது தொட்டிலெல்லாம் கட்டிட்டு அதை எப்படி தான் படுக்க வைக்கணுன்ட்டு நம்ம இது பண்ணிகிட்ருப்போம், அதை கலாட்டா பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் அந்த கோழிங்களுக்கெல்லாமே நம்ம சாப்பாடு குடிச்சிட்டு பாவா தான் வந்து அந்த கோழிங்க எதுவும் பண்ணாது. நான் போன ஒரு ஸ்பெசிஃபிக் கோழி வந்து கொத்தும். சேவல் கோழி இல்லை, சேவல், கரெக்ட். அதுவும் அந்த கேஜ் க்ளீன் பண்ணும்போது நம்ம உள்ளே போயிட்டு அந்த நாய் இது வந்து அவ்வளோ எனக்கு மெமரிஸ் இல்லை, பட் வெரி வேக்லி ஐ ரிமெம்பர். பட் இது ஞாபகம் இருக்குது, இந்த கோழி பூனைங்க ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மெமரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்துட்டு ஷான்சிச்சோட வெட்டிங் நடந்தது. ஞாபகம் இருக்கா? அந்த டைம் வந்துட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டேஜெல்லாம் போட்டு அந்த இன்னொரு சைடு வந்து அந்த வேலையெல்லாம் எடுத்து அதில் ஸ்டெப் மாதிரி பண்ணி நல்லா இருந்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் நைட் ஃபுல்லாக அந்த கேம்ஸ் அது இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி as usual ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு. அதே ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி சம்மி அதெல்லாம் சூப்பர். அது ஒரு நல்ல டைம்.
அதுக்கப்புறம் இன்னொரு மெமரி எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த ரோஹிணி வீட்டில் இருந்தீங்கள, அங்கே வந்துட்டு நல்ல மெமரிஸ் எனக்கு. ஏன்னா அந்த டைமில் நானும் நிறையா வருவாங்க. ப்ளஸ் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த பன்னெல்லாம் செஞ்சு அந்த கடையில் இருக்கும். சால்ட் பிஸ்கெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அந்த போகிற ரோட்டில் அங்கே ஒரு டீ தூள் இது பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. அவங்க வீட்லேயே பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. உனக்கு என்ன அந்த மாதிரி? அங்கே ரோஹிணியில் வந்து நம்ம யார் வந்தாலுமே பன் சுட சுட பன், அங்கே தான் வந்து பேக்கரி இருக்கும் கிட்டையா. 5 minutes வாக் ஆர் சைக்கிள் இருக்கும், பாய் வாங்கி கொடுத்த சைக்கிள் நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த சைக்கிளில் போயிட்டு நம்ம பன்னில் பிஸ்கெட்டு அவர் உள்ளே போனால் அவர் கரெக்டாக அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு, கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருவார் அது. ஸோ தட் இஸ் வந்து குயிக்காக அது கிடைக்கும் அந்த ஆப்ஷன். ஸோ அங்கேயும் வந்துட்டு நிறையா மெமரிஸ் என்னென்னா, அங்கேருந்து மதரசாக்கு போவோம், அங்கேருந்து காந்தல்குள்ளே அங்கே போவோம், முன்னாடி வந்து பால் வாங்க போவோம், அப்புறம் வடை வாங்க போவோம். ரம்ஜான் டைமில் ஈவினிங் இஃப்தார் திறக்கிறதுக்கு கஞ்சி கூட வடை சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வடை வாங்கிறதுக்கு போவோம். அப்புறம் நிறையா விளாடுவோம் அங்கே. நீங்களாம் வருவீங்க, ஸ்கூல்லேருந்து வருவோம். ஸோ ஈவினிங்ஸ் ஆனால் விளாட்றது, வீக்கெண்ட்ஸ் லீவ் ஆனால் விளாட்றது, சைக்கிளிங் பண்ணுறது. ஸோ இதில் ரேசிங்கெல்லாம் வைப்போம். நிறைய மெமரிஸ் அங்கேயும். ஸோ அதே மாதிரி உனக்கு இருக்க ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டோட மெமரிஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் இல்லாமல் கொஞ்சம் பேக் இன் த டே அப்போ இருந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸோட மெமரிஸ்? எனக்கு தெரிஞ்சு நானும் சல்மானும் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த சேர் இருக்குல்ல, அதெல்லாம் அடுக்கி நல்லா பெருசாக அடுக்கி அது மேலே யார் ஹைட்டாக உட்கார்றா அப்படின்ற ஒரு கேம் விளாடுவோம். ஸோ நிறையா இருக்குது ஆக்சுவலி. ஐ மீன் ஃபங்க்ஷன்னா ஃபெஸ்டிவிட்டிஸும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். ரம்ஜான் இருந்தாலும் சரி, பக்ரீத், ரம்ஜான். ஏன்னா இயர்லி வந்து நம்ம புது துணி வாங்குறதுன்னா பர்த்டே, ரம்ஜான், இது ரெண்டுக்கு தான் யூஸ்வலாக. ஸோ அது வந்து ரொம்ப வெரி வெரி எக்ஸைட்டட். எல்லோரும் மீட் பண்ணுவோம், இதெல்லாம் புது துணி போடுவோம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்துடுவோம். என்ன போடுறதும் சரி, புது துணி வாங்கி நீ என்ன வாங்கின நான் என்ன வாங்கினேன் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறதோ. அதுக்கப்புறமா அடுத்த நாள் எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது. அந்த ஐ மீன் கிச்சனுக்கு போக மாட்டோம் ஆஃப்கோர்ஸ், பட் வெயிட் பண்ணுறது, எல்லாம் செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி, ஏதாவது புதுசாக கொடுப்பாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மெமரிஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எப்போவுமே கெட் டுகெதரே நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ எல்லாம் கேம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி. ஷாமி கல்யாணம், அதுக்கப்புறம் வீடு ஓப்பனிங், எங்கள் வீடு ஓப்பனிங், இந்த பர்த்டே. நம்ம வீடு ஓப்பனிங்கோட வீடியோஸ்லாம் பெருசாக நிறைய இல்லை, நிறைய ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு நினைக்கிறேன். உங்கள் வீடு ஓப்பனிங்கோட வீடியோஸ் நிறையா இருந்துச்சு, அது ரீசெண்டாக பார்த்தோன்னு நினைக்கிறேன். பட் நம்ம வீடு ஓப்பனிங்கில் மேலே அதே மாதிரி டான்ஸ் இதெல்லாம் வச்சு கேம்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி நைட்டே ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி நைட்டே டூ மச் ஃபன். அதே மாதிரி ஷப்மியோட என்கேஜ்மெண்ட் டைம் அப்போ அந்த டைமும் நம்ம வீட்டில் மேலே டெரஸில் ஒரு பெரிய எல்லாம் அந்த விக் போட்டு எல்லாம் வேற காஸ்டியூம்ல குலாப் ஜாமுன் வந்துச்சு, இந்த விமன் காஸ்டியூம் போட்டு அந்த ஷான்சிஜா வந்து அந்த ராஜா வேஷம் போட்டு அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்திருக்கு. நல்ல மெமரிஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ரோஹிணி வீட்டில் வேற ஏதாச்சும் மெமரிஸ் இருக்கா? லைக் மேபி நமக்கு தெரியாத ஏதோ ஒரு மெமரிஸ் உனக்கு அந்த ரோஹிணி வீடுனாலே சில விஷயம் ஞாபகம் வரும்ல? அதுதான் அந்த யாசின் டீ செஞ்சவங்க அங்கே தான் இருப்பாங்க, டேடியோட ஃப்ரெண்ட் அவங்க. ஆக்சுவலி அங்கே டியூஷனுக்கு நான் போயிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட படிக்கிறதுக்கு. ஸோ டியூஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலைன்னா அங்கே பேக் பண்ணுற வேலை. அப்படி பேக் பண்ணும், அது சீல் பண்ணி அது பாக்ஸில் போட்டு அது கம் போட்டு ஒட்டி, அது அப்போவே அந்த வருஷத்துலேயே வந்துட்டு. இப்போ வந்து யாசின் டீ ஐ திங்க் வெரி வெரி ஃபேமஸ். ஆனால் அந்த டைமில் வந்து சின்ன வீடு தான் வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ அது பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை பெருசாக. கார்ட்டூன்ஸ் பார்ப்போம் நிறையா. ஆனால் சொல்லுவோம்
அங்கே சாப்பாடு போட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்து கார்ட்டூன்ஸ் பார்க்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லீவ் ஆனால். ஸோ அது மாதிரி. அதுக்கப்புறம் டீச்சர் விளையாடுறது, பக்கத்தில் அப்சானான் அவங்க, இப்போ ராஷிக் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு போட்டி இருக்கும், யார் வந்துட்டு நிறைய ரோஸா வைப்பாங்க, 30 ரோஸா வைக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு போட்டி இருக்கும். அந்த மாதிரி மெமரிஸ் தான். அப்புறம் நம்ம மாண்டிரோசா காலனி அங்கேருந்து தான் இங்கே மூவ் ஆனோம்ல. அதுக்கப்புறம் ஐ திங்க் வாஸ் இன் 8th standard அப்போது. ஸோ அப்போ நீயும் ஷம்மி ஒன்றா ஸ்கூல் போவீங்களா? நான் ஷம்மி நிஷா நானும் சல்மானும் ஒன்றா போவோம். எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் அப்போ. நிஷா ஐ திங்க் 11th, நான் 8th, ஷம்மி 10th அரௌண்ட் அந்த ஸ்டாண்டர்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே மூவ் ஆனோம். அங்கே மூவ் ஆனதுக்கு அங்கேயும் அதே கலாட்டா தான் நம்மளுது, ஓடிட்டு ஆடிட்டு நிறைய மெமரிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. பிகாஸ் முதல்லாம் வந்து நம்ம வீடு தூரமாக இருக்கும், பாட்டி வீடு. பாட்டி வீட்லேயும் அங்கேயும் பாபி நம்மளுக்கு ஜெல்லி செஞ்சு கொடுக்குறது, கஸ்டர்ட் செஞ்சு கொடுக்குறது, காலையில் இருந்துச்சுன்னா அண்டா மூடியில் வச்சுருப்பாங்க, சைனா கிராஸ் செஞ்சு கொடுக்குறதோ. ஸோ இது சேமியா செஞ்சு கொடுப்பாங்க. அது யூஸ் டு லுக் ஃபார்வர்ட். எப்போ ஃப்ரைடே வரும், எப்போ வீட்டுக்கு போடலாம், எப்போ சாரி கட்டலாம், யாருக்கு எந்த ப்ளவுஸ் கிடைக்கும், வெல்வெட் ப்ளவுஸ். ஸோ அதுக்கு ஒரு சண்டை இருக்கும். ஸோ அதுக்கு பொட்டுக்கடலை வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி விளாண்டு சாப்பிடுவோம் இதெல்லாம். அதுக்கப்புறம் நீ சமயம் இந்த டீச்சர் விளாட்டுலாம் விளாடுவேன், அட்டெண்டன்ஸ் எடுத்து ப்ராப்பராக பண்ணுவோம். அதெல்லாம் அட்டெண்டன்ஸ் எடுத்து இது பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம். மேத்ஸ் பேப்பர் ஆகட்டும், இங்கிலீஷ் பேப்பர் அதெல்லாம் ரெடி பண்ணி ப்ராப்பராக செய்வோம். விளையாடுறதுலையும் ரொம்ப ப்ராப்பராக செய்வோம். நான் ஷாமியும் விளையாட்டு சாமானும் அதெல்லாம் வந்து பாய் வாங்கிட்டு வருவார். எங்கே பாண்டிச்சேரியா இங்கேருந்து வாங்கிட்டு வந்தார். ஸோ அது செப்பு சாமான்லாம் வச்சு அழகாக இருக்கும், கலராக. ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலர் செராமிக் இது இருக்கும், கப் அண்ட் சாசர், ஞாபகம் தெரியல. ஸோ அந்த சாசரில் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஷம்மி வந்து டொமேட்டோ இது போட்டு பியூரி போட்டு லெமன் போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சுகர் போட்டு அதில் அரிசி போட்டு ரெசிபிஸ் ஒன்று ஞாபகம் இருக்கு எனக்கு, அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே மாண்டிரோசா அது எதுக்கு அங்கே போனோன்னா, மாண்டிரோசா காலனி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து இன்னும் கிட்டே ஆயிட்டோம். அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சு, அந்த பாண்ட் இன்னும் க்ளோஸ். பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரே இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறமும் அப்படியே திங்க் இப்போ 8th standard 10th standard வரைக்கும் நம்ம அங்கே தான் இருந்தோம் மாண்டிரோசா. அதுக்கப்புறம் 11th 2 years பேட்மிண்டன் விளையாடுவோம். அப்புறம் நம்மளுக்கு அந்த லான் இருக்கும், அந்த லான்ல அப்படியே உட்காந்து விளையாண்டுட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதோ இல்லை பாபி சில்லுன்னு ஏதாவது ஷர்பத் செஞ்சு கொடுப்போம், அது உட்காந்து குடிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அந்த மேலே போயிட்டு அந்த கிரவுண்டில் போய் விளாடுவோம். உள்ளே போய் அந்த கோவா பழம் பொறிக்கிறது, அப்புறம் இந்த இது ஃப்ளைங் டிஸ்க் போட்டு விளையாடுறது, அது இந்த மாதிரி எல்லாம். ஃபங்க்ஷன்னொன்று ஞாபகம் வருது. நம்ம என்ன ஃபங்க்ஷன்னாலும் அம்மா அப்பா வீட்டுக்கு தானே போகிறது ஃபஸ்ட்டு. அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அம்மாவுக்கு தெரியும் யாருக்கு என்ன பிடிக்கும். ஷப்புக்கா பீட்ரூட் குழம்பு பிடிக்கும் அப்படின்னுவாங்க. ஸோ கரெக்டாக பீட்ரூட் குழம்பு இது என்ன தட்டைப்பயிர் குழம்பு. ஸோ கரெக்டாக அது செஞ்சு கொடுப்பாங்க மகோ இந்த அப்படின்ட்டுன்னு. பாவும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ், எதுனாலும் ஓகே மகோ எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்போவே சின்ன வயசுலேருந்தே. ஸோ என்னன்னாலும் பாவா சொல்லி எல்லாமே. ஸோ அந்த டைமில் எனக்கு இருக்க ஒரு மெமரி என்னென்னா, பாவா அந்த டைமில் மேட்ச் பாக்ஸ் வச்சுருப்பாரு. நம்ம வந்து இந்த கூட்டாஞ்சோறு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா மேட்ச் பாக்ஸும் முடிச்சு மேட்ச் ஸ்டிக்ஸையும் முடிச்சுட்டு கடைசியில் நீ என்ன பண்ணுவேன், அந்த தொடப்பு குச்சி எடுத்து குட்டி குட்டியாக உடச்சி அதில் போட்டு அங்கே போய் வச்சு நான் போய் வச்சுட்டு வந்துடுவேன். இப்போ தெரியாது, இப்போ ஒரு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தானே அது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கு. பட் அந்த மேட்ச் பாக்ஸ் கலெக்ட் பண்ணி பாவா வீடு செய்கிற ஞாபகம் இருக்கா? ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அந்த வெல்வெட் இது மாதிரி செஞ்சு அதில். அப்போ வந்து ஷான்ஷா துபாயில் இருந்தார் நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவார்.
ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரப்போ அந்த இது இந்த பிஸ்தாச்சியோட ஷெல் அதை வச்சு ஒட்டி டிசைன் பண்ணி அந்த வீடு செய்வார். ஸோ அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஷான்சான்னு சொல்கிறப்ப ஷான்சா தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாங்கிட்டு வருவார் துபாயிலேருந்து. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரப்போ அதுவும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஷான்சா வராரு, என்ன வாங்கிட்டு வர்றாரு அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இறங்கிரும். சோ அதுல சின்னதா ஓட்ட போட்டு என்ன தெரியுது உள்ள என்ன இருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த பாக்ஸ் ஸ்மெல், அது சென்ட், அந்த பாக்ஸ் அந்த கம்ப்ளீல ஸ்மெல் வரும். ஸோ நல்லா ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாரு, ஹேர் பேண்ட்ஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர். அந்த செயின், அந்த லீஃப் போட்டு ஸ்டோன் வச்ச லீஃப் இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த செயினும் இயரிங்ஸ், அது ஷம்மிக்கும் எனக்கும் வந்து ஃப்ராக்ஸ் வாங்கிட்டு வருவார். ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ராக்ஸ் எல்லாமே. ஸோ அது ஒரு மெமரி. அப்புறம் சாக்லேட்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் எனக்கு சல்மானுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார், வீடியோ கேம்ஸ், அது இது நிறைய. ஐ திங்க் நம்ம அந்த வீடியோ கேமுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் வர்றதுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான் ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிச்சோம். எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வீடியோ கேம் வந்து பாபா வந்துட்டு இது விளாண்டுருப்பார், பாம்பர்மேன் விளாண்டுருப்பார். ஸோ அவர் வந்து எப்போ அவர் டயர்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிருப்போம். சரி ஓகே அவர் முடிச்சுட்டு சரி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் விளாடுறது. ப்ளஸ் குலாப்ஸ் அந்த டைமில் அவர் விளாடுறத நம்ம பார்த்துட்டு இருப்போம். அங்கே உட்காந்து அவர் விளாண்டு முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு அவர் எப்போ வெளியே கிளம்புறாரோ அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே அந்த அடாப்டர் ஹீட் ஆயிரும், அது கூல் டவுன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் வெளியே போய் விளாடுவோம். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஸ்லோலி யாஸ்மின் சேச்சி வந்தாங்க. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, யாஸ்மின் சேச்சி வந்தாங்க. அவங்களும் வந்துட்டு சூப்பராக சமைப்பாங்க. அந்த தால், if you remember. Of course. ஸோ அவங்களும் வந்துட்டு ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லி. நம்ம கூட நம்ம விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுற ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க, வந்து பாட்டு பாடுவாங்க நம்ம கூட உட்காந்துட்டு. இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த என்ன பாட்டு, இது நானும் ஷம்மி பாட்டு மறந்துட்டேன் நான். நான் உங்ககிட்ட பார்க்கும்போது கேட்பேன் இந்த பாட்டு நீங்கள் பாட்டு ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் லிரிக்ஸ் எழுதி வச்சு நான் உட்காந்து பாடுவோம் 2-3 டைம்ஸ் ரிப்பீட்டில். அதே மாதிரி ரோஷும் அங்கே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ் நம்மளுக்கு. என்ன வேணும் சொல்லி இங்கேருந்து அம்மா திட்டுவாங்க, நம்மளோட கேங் லீடர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரும் ரோஷுக்கு கல்யாணம் ஆகுறப்ப ரமேஷ் அங்கிள் நம்ம கூட்டாஞ்சோறு செஞ்சோம். அதுக்கப்புறம் கூட்டாஞ்சோறு செஞ்சு அந்த கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு அந்த மாலை செஞ்சு அந்த yellow கலர் அந்த தேன்பூ இல்ல தேன்பூ செஞ்சோம். இன்னொன்னு அந்த yellow பூ அந்த மாலை செஞ்சு அவங்கள இன்வைட் பண்ணி நம்ம வந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு அதில் வந்து பாதி வந்து பாதி வேகாமல் பாவம் அவர் அது சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னார் ரமேஷ் அங்கிள். ரமேஷ் அங்கிள் ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுவோம், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான். ஸோ அது ஒரு மெமரிஸ். ஸோ அது அந்த விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரமேஷ் அங்கிள் அவங்க அந்த கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு அந்த கிரவுண்டில் போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு அது ஒரு வேக் மெமரி, ஃபுல் நல்ல ஞாபகம் இல்லை. அது ஒரு இது இருக்குது. அப்போ அந்த வீடை ஸ்டேட் பேங்க் காலனி முடிச்சுட்டு விவேகானந்த் நகர் அங்கே கரெக்ட், அங்கே அது கொஞ்சம் ஹாண்டிங்காக இருக்கும் அந்த இடத்துல. பிகாஸ் அவங்க வந்து பயப்படுத்தி வச்சுட்டு முன்னாடி வந்து யாரோ பொண்ணு வந்து பட் அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணோம் நம்ம. அப்போ வந்துட்டு அப்போ தான் குலாப் சாக் அங்கே மேரேஜ் ஆச்சு அங்கே அந்த வீட்டில், ரைட்? எஸ் எஸ். ஸோ அது அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம ரோஹிணியில் இருந்தோம்னு நினைக்கிறேன். ரோஹிணிலையும் கரெக்ட். ஸோ ரோஹிணியில் இருந்தோம். அப்போது ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஜெம் பார்க்கில் போயிட்டு ஆடிட்டு ஹாய் ஹாய் அந்த மாதிரி. அப்போது வந்து நிஷா நாங்களாம் அப்படியே சேர்ந்து வருவோம் ஸ்கூல்ல இருந்து. காந்தல் வீட்டில் அவங்க அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிஷா வந்து சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். அப்போலாம் செய்யும் இந்த மாதிரி இது கர்ட் ரைஸு. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் கர்ட் ரைஸ்லாம் செய்யும் நிஷா. அப்போவே நல்லா செய்யும்.
அப்போது மாமாவும் செஞ்சு கொடுத்து விடுவார். மாமியும் வருவாங்க, பார்ப்பாங்க. கிட்ட தான். நான் இல்லைன்னா நான் அங்கே போயிடுவேன் கார்னருக்கு. கார்னருக்கு போயிட்டு அங்கே வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வருவோம். வந்துடுவாங்க மாமி. அது நல்ல மெமரிஸ். மாமா மாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குல்ல, நம்ம விட்டா நிறைய விஷயம் இன்னும் கொஞ்சம் பேச பேச நிறைய மெமரிஸ் ரீகலெக்ட் ஆகும். பட் ஐ திங்க் இந்த ஒரு எபிசோடில் ஒன்றை வச்சு இது பண்ண முடியாது. ஸோ லாட்ஸ் ஆஃப் பீப்புள், நிறைய பேர் கோச்சுக்குவாங்க, ஷப்பு என்னை பற்றி பேசல அப்படின்ட்டு. நிறைய இருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேசலாம். லெட்ஸ் இது வந்து ஷப்போட எபிசோட் 1 தான். ஸோ இன்னும் நிறையா இது இருக்குது. அடுத்து ஃபைசல் வேறு இன்னும் வச்சு நிறையா இது பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி மூவிங் ஃபார்வர்ட் இப்போ இது வரைக்கும் நம்மளோட அந்த சைல்ட்ஹுட் டேஸ், அப்புறம் இன்னும் உன்னோட நிறைய அன்டோல்ட் ஸ்டோரிஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி இன்னும் நிறைய எபிசோடில் பேசலாம். Very happy to share. Yeah. ஃபைனலாக பேசிட்டீங்களா? பேசிட்டோம். முடிச்சிட்டிங்களா? முடிக்கல. இது வெறும் ஆரம்பிச்சிருக்கும். ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு, பட் நிறைய டைம் வேணும். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ. வெற்றிகரமாக ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு வித் ஷப்பு கான்வர்சேஷன்ஸில் செகண்ட் எபிசோட் முடிச்சிருக்கோம். ஸோ இதுவரையும் வந்திருக்கோம் இப்போதைக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் வரையும் வந்திருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது. அப்போ ஒரு அகைன் ஒரு 9th எபிசோட். ஐ திங்க் இந்த எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு ஐ எம் நாட் த ரைட் பர்சன். ஷம்மியும் சேர்ந்து பேசினாங்கன்னா இன்னும் நிறைய மெமரிஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ மேபி அது ஒரு ஃபியூச்சரில் ஒரு எபிசோடாக வரலாம். கண்டிப்பாக. பட் இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஷப்போட எபிசோட் 2 வந்துட்டு வில் ஹேவ் சூன். எபிசோட் 2 இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களோட லவ் ஸ்டோரின்னு தனியாக ஒரு எபிசோட் இருக்கு. இல்லை அது வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் லவ் ஃபினிஷ்ட் அட் லாஸ்ட் ரைட் அந்த மாதிரி ஆயிரும். கான்ஜரிங் லாஸ்ட் ரைட்ஸ் மாதிரி அந்த மாதிரி முடிஞ்சிடும். ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் எபிசோட் வித் ஷம்மி அண்ட் ஷப்பு மாதிரி பிளான் பண்ணலாம் இந்தியா போகும்போது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் யார் கூடன்னு தெரில, பட் வில் சி அகைன் வித் another family member with conversations. Thank you. Bye-bye.